ஹாய் ஆல் வெல்கம் டு ப்ரிசரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப மினிமலான ஒர்க் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ரீசெண்ட் டைமில் ஒரு டிசைன். ஸோ இது வந்து வேறு யாருக்கும் கிடையாது, என்னோடய ஓன் ப்ளவுஸ்க்கு தான் நான் வந்து ரீசெண்ட் டைமில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடந்தது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஓகே சாரீ போடலாம், அந்த சாரீக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணி இந்த டிசைன் நான் பண்ணேன். இதனோட சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின் சாரீ. ஸோ ஒரு க்ரீம் கலர் மாதிரி ஒரு சாண்டில் கலரில் பிளெயின் சாரீ. அதோட பல்லுவில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர், க்ரீன் கலர், இந்த வயலட் கலர்னு 2-3 கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி பல்லுவில் மட்டும் இருக்கும். ஸோ அந்த கலர் தட் இஸ் பிங்க் கலர்லேயே வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸில் இது நம்மளோட செமி பட்டு சில்க் ஃபேப்ரிக், என்னோட ஓன் ஃபேப்ரிக் தான். ஸோ அது ஃபேப்ரிக் வந்து பிளெயின் ஃபேப்ரிக் எடுத்து அதில் வந்து ஒரு மினிமல் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மினிமல் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போது ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமலான ஒரு ஒர்க். அது வந்து மினிமல்னால் சிம்பிளாக இருக்கக்கூடாது. தட் இஸ் ஒரு இன்ச்சுக்கு ஒர்க் இருந்தால் கூட ரொம்ப இன்ட்ரிகேட்டாக ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டீட்டெயிலிங் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டதுனால ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து எல்லா கிளைண்ட்ஸுக்குமே நான் அப்படி தான் பண்ணுவேன். நம்ம ப்ளவுஸ்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அதுவும் ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணுறேன் எனக்காக. அதனால் கொஞ்சம் பார்த்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், ரொம்ப யூனிக்காக வந்து பண்ணணும். ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு கிளைண்ட்ஸுக்கும் நம்ம இதையே வந்து சாம்பிளாக காட்டி அடுத்த கிளைண்ட்ஸுக்கு ஆர்டர் எடுக்கலாம்னு சொல்லி ஆல்ரெடி இந்த டிசைன் வந்து 4-5 பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி போட்டு கொடுத்துருக்கோம். என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு யாருக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம், எப்படி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்களுமே இந்த டிசைனை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன். ஸோ ஒரு டெம்பிள் அந்த கோபுரம் மாதிரி கொடுத்து அதில் இந்த டிசைன் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் கொடுத்துட்டு, இதில் ட்ரேசிங்கெல்லாம் பண்ண முடியாது பிகாஸ் ரேண்டமாக பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக்கு. அந்த ஜிக்ஸாக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுவுமே ஃபுல்லாக பண்ணல, அங்கங்கே கேப் கொடுத்துட்டு அந்த கேப்பில் வந்து நல்லா அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோனு. இந்த குந்தன் ஸ்டோன்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டியான ஸ்டோன்ஸ், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி ரொம்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ஸ்டோன்ஸு. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்பில் வந்து ஒரு சம்கிக்கு மேலே ஒரு பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே அங்கங்கே இருக்கிற மாதிரி ரேண்டமாக இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும்னு இல்லாமல் இங்கங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னாலே சாரியில் வந்து க்ரீன் கலர் அண்ட் பர்பிள் இருந்தது. பட் பர்பிள் நான் யூஸ் பண்ணல பிகாஸ் ரொம்ப கலராக ஆகிடும் அப்படின்னு. அதனால் அந்த சாண்டில் கலர் க்ரீம் கலருக்காக அந்த ஒரு எல்லோ மாதிரியான ஒரு ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் க்ரீன் கலர் ஷேடு அதுக்கு மேலே அகெயின் கிறிஸ்டல் பீடுன்னு சொல்லுவாங்க, ரொம்பவே ஷைனிங்காக ஹை குவாலிட்டியான ஸ்டோன்ஸ். ஸோ அதுக்கு மேலே ஒரு பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் செல்ஃப் கலர், அந்த பிங்க் கலர் இருக்குல்ல, அதே பிங்க் கலரில் வந்து கிறிஸ்டல் பீட் கொடுத்து அதுவுமே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கிறிஸ்டல் பீடு அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்காது, நம்ம பிளான் பண்ணி இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி இல்லாமல் ரேண்டமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்லாம் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி. ஸோ இது ப்ராப்பராக இந்த மெட்டீரியல் இங்கே அப்படின்னு ஒரு பிளான் இல்லாமல் ரேண்டமாக யூஸ் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங். அதுவுமே ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச்சுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான ஒரு இன்ட்ரிகேட்டான ஒர்க் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டான டிசைன்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி எங்களோட ஸ்டோருக்கு வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஊரில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். வேர்ல்டு வைடு ஷிப்பிங் இருக்குது. நம்மக்கிட்டே நீங்கள் வந்து கிளாத்தும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்ல, இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேப்ரிக் தான், செமி பட்டு சில்க் ஃபேப்ரிக். நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சாரீ கலர் கொடுத்தீங்கன்னா அந்த சாரீ கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணுற இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டோன்ஸு பீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியான ஸ்டோன்ஸு, ரொம்ப ஷைனிங்காக உங்களுக்கு இருக்கும். எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸு. காஸ்ட்டுமே கொஞ்சம் கூட தான் வரும். நார்மலாக நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸு, குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹை குவாலிட்டியான ஸ்டோன்ஸ். உங்களுக்கு வந்து ஆரி எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கேட்லாக் உங்களுக்கு வரும். ஸோ அந்த கேட்லாக்லேயே நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு சுகர் பீட்ஸ்லேருந்து கட் பீட்ஸு, ஜர்தோசி, சம்கி எல்லா வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ட்ரேசிங் பேப்பர் வித் டிசைன் இல்லை பிளெயின் ட்ரேசிங் பேப்பர் எல்லாமே ஒரிஜினல் ட்ரேசிங் பேப்பர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திலகம் ஷேப் ஸ்டோன், இதுவுமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஒரிஜினல் ஸ்டோன்ஸ், உங்களுக்கு அந்த ஷைன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஃபுல்லாகவே இதுவுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு சைடு இல்லாமல் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அப்படின்னு ரேண்டமாக வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் படுத்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி, பிகாஸ் நான் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் படுத்த மாதிரி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு மாற்றி மாற்றி அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷேப் ஆஃப் ஸ்டோன், ஒரு ஹெக்ஸகன் மாதிரியான ஒரு ஷேப்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேப்பில் வந்து கொஞ்சம் கோல்டு ஷேடு, ஏன்னா சாரீ வந்து அந்த க்ரீம் கலர் சாண்டில் மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோனு, ஒன்று மல்டி கலரு, அதுக்கப்புறம் ஒன்று கோல்டு பேஸில், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து, ஏன்னா எல்லாமே மல்டி கலரோ இல்லை எல்லாமே ஒயிட் கலராக இருந்தாலும் ஒரு மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஷேப் ஸ்டோனுமே ஒவ்வொரு கலரில் யூஸ் பண்ணி நான் வந்து அதுவுமே ரேண்டமாக இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்லலாம் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த கேப் ஃபுல்லாகவே ஃபில் ஆகியிருக்கணும், ஆனால் ப்ராப்பராக ஈவனாக ஃபில் ஆகாமல் ரேண்டமாக வேறு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானு. இதில் சில பேர் நினைக்கலாம் வெறும் ஸ்டோன் தானே போட்டு விட்டிருக்கீங்க, அதுதானே இருக்கீங்க. பட் ஆனால் இந்த ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் நார்மலாக ஒரு சிம்பிள் டிசைனை கூட போட்டுட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணி ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப டைமும் ஜாஸ்தியாகும் அண்ட் ரொம்ப கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். போட தான் ப்ராக்டிஸ் பண்ண தான் இது இங்கே வைக்கலாம் தாங்க வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வரும். பட் நீங்கள் வந்து மாற்றி போடும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு கன்ஃபியூஷனும் ஆகும். அதனால் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுக்கும் நார்மலாக இருக்கிறத விட. ஏன்னா ட்ரேசிங் கிடையாது, ரேண்டமாக யூஸ் பண்ணணும், அதனால் கொஞ்சம் டைம் வந்து ஜாஸ்தி ஆகும். அண்ட் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே ரொம்ப ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு க்ளோஸ் நெக், தட் இஸ் போட் நெக் கொடுத்துட்டு கோபுரம் ஸ்டைலில் அந்த டிசைன் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸ்லேயுமே வந்து கொஞ்சம் எல்போ ஸ்லீவ் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து கீழே மட்டும் இந்த டிசைன் கொடுத்து மேலே ஒரு சின்ன லைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அது அந்த க்ரீம் கலர் சாரீ நான் கீழே இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இந்த எல்லோ கலர் வித் நல்லா ப்ரைட்டாக உங்களுக்கு கிளிட்ரிங்காக ஷைனிங்காக உங்களுக்கு இருந்தது. சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வேர் பண்ணலாம். தீபாவளி, பொங்கல், நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு, எஸ்பெஷலி வந்து கல்யாணம் ஆன பொண்ணுங்களாம் வந்து குட்டி குட்டியாக சிம்பிளாக வந்து அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் மெத்தடில் A to Z கம்ப்ளீட்டாக ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பேட்ச்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மோர் டீட்டெயில்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பாருங்கள், ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து நான் வேர் பண்ண ஃபைனல் இமேஜ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.